learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. நம்ம பேப்பர் 1 நெட் செட்டுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். நேத்து நம்ம மோஸ்ட் ஸ்கோரிங் யூனிட்ஸ் அப்படின்னு யூனிட் 1ல பார்த்தோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பார்க்க போகிறோம் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல. ரிசர்ச் ஆப்டிடியூட் செகண்ட் யூனிட்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் சாம்பிளிங். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சாம்பிளிங்னா என்ன, சாம்பிளிங் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு குயிக்காக பார்த்துட்டு அதோட சில PYQs பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது இருந்ததுன்னா இதன் மூலமாக அது அவங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க நம்ம போகலாம். இது நேற்று கொடுத்த நம்ம ஹோம்ஒர்க். which is the following component enables your computer to permanently retain. Permanently retain அப்படின்னு சொன்ன இடத்துல அதுவும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ரிட்டைன் பண்ண முடியும். Okay, so the right answer for this question is storage device. Right, very good. Next one. So இப்போ சாம்பிளிங் போகலாம். டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். சாம்பிளிங்னா என்னென்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது, அந்த பாப்புலேஷன் மொத்தத்தையும் என்னால் போய் ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த பாப்புலேஷன்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்து அதை சாம்பிளாக நான் செலக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து நான் வந்து அந்த ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ அந்த சாம்பிள் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அது அந்த பாப்புலேஷனுக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சாம்பிளிங் அப்படின்றதோட கான்செப்ட். ஸோ சாம்பிளிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரேண்டம் சாம்பிளிங், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இதுதான் ஹோல் பாப்புலேஷன் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு சான்ஸ் கண்டிப்பாக இவங்க சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இவங்களும் அந்த ஒரு சாம்பிள் லிஸ்ட்டில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படி சொல்லுவோம். ஈச் ஒன் ஆஃப் த பாப்புலேஷன் will have a chance to be a part of a sample. That is what we call probability sampling. என்னென்ன டைப்ஸ் இருக்குது? We have simple random sampling, systematic sampling, stratified sampling and clustered sampling. 4 விதமான சாம்பிளிங் இருக்குது. ஒன்றுனையும் அதோட கீவேர்ட்ஸ் வரை கொடுத்துருக்கேன், டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா ஒரு ஹோல் பாப்புலேஷனில் எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்கும் பீயிங் செலக்டட். அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பாப்புலேஷனில் வந்து எவ்ரி செகண்ட் எலிமெண்ட் பாருங்களேன், செகண்ட் எலிமெண்ட் இது செகண்ட், 3 4 5th 6 7 8 9 10 11 9 10 8 9 10 11 12 13 14. ஸோ மூணு குரூப்ஸ் விட்டு 3 ஸ்பேசிங்கில் வந்து 3 ஸ்பேசிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சாம்பிளை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி ஐத் ஐட்ரேஷன், அதாவது எவ்ரி 10th ஸ்டூடெண்ட், எவ்ரி 5th ஸ்டூடெண்ட், எவ்ரி 100th ஸ்டூடெண்ட், எவ்ரி 1000th, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ஸ்குள்ளார இருந்து நம்ம அந்த சாம்பிளை செலக்ட் பண்ணுறது. அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சோசன் அட் தி ரெகுலர் இன்டர்வெல்ஸ். இல்லைனா இன்னொரு கீவேர்டு இருக்கும், தட் இஸ் எவ்ரி ஐத் ஐட்டம், எவ்ரி ஐத் ஐட்டம் ஆர் எவ்ரி கேத் ஐட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ரெகுலர் இன்டர்வெல்ல நான் செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். அடுத்தது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங் ரெண்டுமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் அதனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டானா குரூப் அப்படின்னு அர்த்தம். இங்கே கிளஸ்டர்னாலும் குரூப் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். லெட் இட் பி திஸ் பி வி த ஃபீமேல், திஸ் பி வி த மேல். இந்த ஃபீமேலும் இந்த மேல்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஃபீமேல்லாம் ஒரு குரூப் ஆகும், இந்த மேல்லாம் ஒரு குரூப் ஆகும், இந்த ஃபீமேல் ஒரு குரூப், இந்த மேல் ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது இந்த குரூப்புக்குள்ளே எல்லாருமே பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லாரும் ஒரே ஃபீமேலாக இருக்காங்க, இங்கே எல்லாம் ஒரே மேலாக இருக்காங்க. So the population into subgroups based on some relevant characteristics. ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் குரூப்பை நம்ம என்ன பண்ணுறோம், குரூப்பாக பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு கிளஸ்டர்லேருந்தும் எனக்கு ரேண்டமாக ஒரு கிளஸ்டர்லேருந்தும் ரேண்டமாக நான் சிலதை செலக்ட் பண்ணுவேன். இப்போ இதுலேருந்து இந்தி செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஹோல் பாப்புலேஷன்லேருந்து நான் ஒரு குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுவேன். அந்த குரூப்ஸ் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி குரூப் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குரூப்லேருந்து ரேண்டமாக யூனிட்ஸை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். இதுவே கிளஸ்டர் சாம்பிளிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்கூல்ஸ் பற்றி அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, ஸ்கூல்ஸ் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கூல் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல், செகண்ட் ஸ்கூல், தேர்ட் ஸ்கூல், 4th ஸ்கூல், 5th ஸ்கூல். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்கூலுங்கிறது என்னென்னா வெளிப்படையாக பார்க்கும்போது எல்லாமே ஸ்கூல் 1 2 3 4 5 ஸ்கூல்ஸ் அவ்வளோதான். ஆனால் அந்த ஸ்கூலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும்.
இவங்க மேலா இருப்பாங்க, இவங்க ஃபீமேலா இருப்பாங்க, இவங்க மேல் ஃபீமேல், இவங்க வெறும் மேல் மட்டும் இருப்பாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ வெளியில பார்க்கும்போது எல்லாருமே ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு காமனான ஒரு டிஃபரன்சியேஷன் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வரும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இது மாதிரி பண்றதுக்கு பேரு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் வாரியா நான் கிளஸ்டர் பண்றேன். அதுக்கப்புறமா எந்த ஸ்கூல், எல்லா ஸ்கூலுக்கு போய் என்னால் வந்து ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூலை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ அந்த ஹோல் ஸ்கூலையுமே நான் செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் cluster sampling. Sampling individuals from each subgroup, randomly select the entire subgroup. So subgroups நான் பிரிச்சாச்சு, குரூப்பாக நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சதுக்கு அப்புறமா ரேண்டமாக ஒரு என்டையர் குரூப்பையுமே நான் செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் கிளஸ்டர். ஸ்டார்டால் என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப்லேருந்து யூனிட்டை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்தது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன்லேருந்து எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது, சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த ரிசர்ச்சரை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் 4 டைப்ஸ்: கன்வீனியன்ஸ், ஜட்ஜ்மெண்ட், ஸ்னோபால் அண்டு கோட்டா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜ்மெண்ட், கோட்டா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்னா ஸ்னோபால், சீனா கன்வீனியன்ஸ், ஜேனா ஜட்ஜ்மெண்ட், கியூனா கோட். சரிங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கன்வீனியன்ஸ் தானே. கன்வீனியன்ஸ் லிட்ரலாக அதுக்கு அர்த்தம் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது பக்கத்தில் இருக்கோ, எது ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது, அதுதான் கன்வீனியன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி சாம்பிளிங்கில் இப்போ இவர் தான் ரிசர்ச்சர்னா இவரோட ரிசர்ச்க்கு ஆக்சுவலி இவங்க கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இவர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கன்வீனியன்ஸ் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கன்வீனியண்ட்டாக இவங்க இருக்காங்கப்பா, நான் இவங்கள வச்சு என் ரிசர்ச் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அது கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹேப்பன் டு பி மோஸ்ட் ஆக்சசபிள் டு த ரிசர்ச்சர், அதை கன்வீனியன்ஸ் சாம்பிள் சொல்லுவாங்க. அடுத்து பர்பசிவ் சாம்பிள். பர்பசிவ் சாம்பிள் அப்படின்னா அர்த்தம் இந்த ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. ரிசர்ச்சர் யூஸிங் தேர் எக்ஸ்பர்டைஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஓகே இப்படி தான் இருக்கும், ஓகே இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அது தப்பாகவும் இருக்கலாம் இல்லையா, அதனால தான் அது நான் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசர்ச்சர் அவரோட எக்ஸ்பர்டைஸ்க்கு தகுந்த மாதிரி சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணுறது குரூப்லேருந்து, இவங்களை எடுத்தால் கரெக்டாக இருக்கும், இவங்களை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதில் தப்பு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பர்பசிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்னோபால் சாம்பிளிங். ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இவர் தான் ரிசர்ச்சர், டேட்டா கலெக்ட் பண்ணணும், அவருக்கு இவங்க 2 பேரை மட்டும்தான் தெரியும். ஸோ என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு டேட்டா எனக்கு கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்னு இவங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்னும் அடுத்த கட்டமாக ரெக்கார்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்க யாரையாவது ரெஃபர் பண்ணுவாங்க, இவங்க யாரையாவது ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே இன்னொருத்தவங்கள்ட்ட கனெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ ரெக்ரூட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுங்க, நீங்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுங்க. ஸோ இட் ரெக்ரூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வயா அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ். அதை ஸ்னோபால் சொல்லுவாங்க. ஸ்னோபால் எப்போதுமே சின்னதாக ஆரம்பிக்கும், உருண்டு 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 பார்த்தீங்கன்னா பெருசாக வரும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ இவர் ஆரம்பிச்சது ஒருத்தரோட, ஆனால் நிறைய பேரை ரெஃபர் பண்ண பெருசாக நிறைய வந்தது. அதுக்கு பேர் ஸ்னோபால் சாம்பிளிங். கோட்டா சாம்பிளிங் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே எல்லாருமே நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன், ஏதோ ஒரு குரூப்பில் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ரேண்டமாக என்னோட இதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இவங்களை இந்த கோட்டாலேருந்து இத்தனை 2 பேர், இந்த கோட்டாலேருந்து வந்து ஒருத்தர், இந்த கோட்டாவை நான் விட்டுட்டேன். ஸோ விடுறதுனால தான் இதுக்கு பேர் நான் ப்ராபபிலிட்டியாக மாறிடுது. ஸோ நான் ரேண்டம் செலெக்ஷன். நான் ரேண்டம்னா என்னோட கன்வீனியன்ஸ்க்கு நான் எடுத்துப்பேன். ஆஃப் ப்ரீ டிட்டர்மைன்டு நம்பர், ஏற்கனவே நான் டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கேன், இவங்கெல்லாம் வந்து ஃபீமேல், இவங்கெல்லாம் வந்து மேல். ஸோ அவங்கலேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா பேஸ் பண்ணி நான் அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் கோட்டா சாம்பிளிங். ஸோ இதுதான் நமக்கு சாம்பிளிங்கோட டைப்ஸ், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புகிறேன். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோ பயாஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. பயாஸ்னா என்னன்னா ஒரு தரபட்சமாக இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா அது ரிசர்ச் படி அப்படியே போகும். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வந்து பயாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பயாஸ்னா என்ன அர்த்தம், எனக்கு இவங்க கன்வீனியன்ஸ்பா இவங்கள வச்சு எடுத்துடுறேன், ஆனால் அது நமக்கு கரெக்டான ரிசல்ட் தருமான்னு நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் பெட்டராகவும் கொடுக்கும், சம்டைம்ஸ் கம்மியாகவும் கொடுக்கும் அந்த ஒரிஜினல் லெவல்லேருந்து. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேர்டை. அடுத்தடுத்த PYQஸ்க்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போகலாமா? Convenience sampling is a type of non-random sampling methods. Convenience sampling is a type of non-random sampling methods. Quota sampling is a probabilistic sampling method. இப்போ தான் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, எதெல்லாம் சாம்பிளிங்கில் வரும், எதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டி வரும். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் SSS ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த C கன்வீனியன்ஸ், இந்த C கிளஸ்டர். ஓகே, ஸோ கன்வீனியன்ஸ் டைப் ஆஃப் நான் ரேண்டம் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். எஸ், கோட்டா இஸ் அ
ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங் இது கிடையாது, ஏன்னா கோட்டா வந்து நான் ப்ராபபிலிட்டியில் வரும். ரைட் ஆன்சர் என்ன? இது கரெக்ட், இது தப்பு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். which are the following sampling techniques? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. ஓகேங்களா? ரைட். probability sampling techniques used to randomization and equal probability. equal probability ல எது செலக்ட் பண்ணும்? equal probability ன்னு சொல்லிட்டோம்னாலே நமக்கு probability sampling தான். இப்போ தான் பார்த்தோம் SSC, அதான் வந்து probability. இது ஒரு இது வராதுன்னு பாருங்க. கோட்டா எடுத்துடலாம், ஸ்னோபால் எடுத்துடலாம், அண்ட் தென் என்ன இருக்கு? டைமென்ஷனல் வராது, ஸ்ட்ராட்டிஃபைடும். ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். which of the following sampling methods is most likely to result in a biased sample? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, biased sample அப்படின்னு சொன்னால் எது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங். இப்போ இதில் இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். கிளியர்? ஸோ மோஸ்ட் லைக்லி இங்கே நீங்கள் கேட்கலாம் மேம் ஏன் கோட்டா சொல்லலை? கோட்டாவை விட கன்வீனியன்ட் சாம்பிளிங்கில் வந்து பயாஸ் அதிகமாக இருக்குது பாசிபிலிட்டிக்கு, அதனால தான் மோஸ்ட் லைக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உடனே கேட்கலாம் மேம் இதுவும் வந்து நான் பயாஸ் தான், நான் ப்ராபபிலிட்டிக் தானே அப்படின்னா. ஆனால் இதை விட கன்வீனியன்ட் சாம்பிளிங்கில் பயாஸ் வரத்துக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால கன்வீனியன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின். how is stratified sampling carried out? இப்போ நான் stratified sampling என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். stratified sampling எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸை. எஸ், இப்போ ஆன்சர் பார்க்கலாம். The first option is the right answer. Divide the population into homogeneous groups and select equally but randomly. இப்போ stratified sampling என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒன்னொன்னையும் ஒரு குரூப்பாக பிரிச்சுட்டேன். இந்த மேல் ஒரு குரூப், இந்த மேல், இந்த ஃபீமேல் ஒரு குரூப், இந்த மேல் ஒரு குரூப்னு நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சதுக்கப்புறம் ஏதோ எப்படி பிரிச்சிருக்கேன்? ஹோமோஜீனியஸாக பிரிச்சிருக்கேன். ஹோமோஜீனியஸ்னா ஒரே வகையை சேர்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம். ஹெட்டிரோஜீனியஸ்னா வேறு வேறு குரூப்ஸை சேர்ந்தவங்க, வேறு வேறு கேட்டகரிஸ் அதுக்குள்ளே இருப்பாங்க. ஹோமோஜீனியஸ்னா இது எல்லாமே ஃபீமேல், இவங்க எல்லாருமே மேல், இவங்க எல்லாருமே ஃபீமேல், இவங்க எல்லாருமே மேல். ஸோ ஏதோ ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் அவங்கள பிரிச்சிருப்பேன். அப்போ ஹோமோஜீனியஸாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் செலக்ட் ஈக்குவலி பட் ரேண்டம்லி. ஓகே, ரைட். Next question. From the list given below, identify those which are the non-probability sampling. Non-probability சொல்லியாச்சு இல்லையா? SC, JQ. Supreme Court Judgment Quota. Supreme Court Judgment Quota எது வரும் இங்கே? இது வரும். எது வராதுன்னு பார்த்தா simple random வராது. We can eliminate one option eliminate பண்ணிங்க. 4 cluster eliminate பண்ணிடுங்க. ஸோ cluster வேறு எங்கே இருக்கு? இங்கே cluster eliminate பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டு தான் அடுத்தது. 1 3 6 2 3 3 கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், 3 கண்டிப்பாக இருக்கும். கோட்டா கண்டிப்பாக இருக்கும். 3 and 5 எங்கே கண்டிப்பாக இருக்குது? ஆப்ஷன் 4ல் இருக்குது. ரைட், இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். which of the following refers to sampling which a core group of participants who are initially sampled for a research study recruit or recommend other potential participants? Recruit or other participants. இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன? ரெக்ரூட்னா keyword snowball sampling. Very good, right answer. Next question. A college principals conduct an ethnography probe into problems faced by tribal students. ஓகே, ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்படி என்ன மாதிரியான சாம்பிளிங் யூஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பாக இந்த இடத்துல எது இருக்காதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஏதோ ஒரு குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கனாலே ரேண்டம் இருக்காது, சிஸ்டமேட்டிக் இருக்காது. இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்றா தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் கிளஸ்டர். எப்படி மேம் கிளஸ்டர்? ஏன் ஸ்ட்ராட்டிஃபைட் வராது அப்படின்னா, இப்போது ட்ரைபல் அப்படிங்கிறது ஒரு குரூப். ஓகே, ஆனால் ட்ரைப்ஸ்குள்ளே போனோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருப்பாங்க. இவங்க ஒரு ட்ரைப் ஆஃப் பீப்புள், இவங்க ஒரு ட்ரைப் ஆஃப் பீப்புள், இவங்க ஒரு ட்ரைபை சேர்ந்தவங்க, இவங்க ஒரு ட்ரைப். ஒரு காலேஜில் ஒரு ட்ரைபை சேர்ந்த பிள்ளைங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த ட்ரைப்குள்ளே போனோம்னா கேர்ள், பாய்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ அது மாதிரி தான் பிரிச்சிருக்கோம் இங்கே. ஸோ இந்த ட்ரைபுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 2 பாய்ஸ் இருக்காங்க, ஒரு கேர்ள் இருக்காங்க. இதில் ஒரு பாய் இருக்காங்க, 2 கேர்ள் இருக்காங்க. இதில் 3 பாய்ஸ் இருக்காங்க. இதில் 2 பாய், ஒரு கேர்ள் இருக்காங்க. இதுக்குள்ளே போனோன்னா 2 கேர்ள்ஸ், ஒரு பாய்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? வெளியில் இருக்கும்போது எல்லாருமே ட்ரைப் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு இதில் டிவைட் ஆகிருக்காங்க. ஆனால் குரூப்ஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சில கேட்டகரிஸ் இருக்குது. சொல்கிறது புரிஞ்சுதா? அந்த குரூப்ஸ்குள்ளே போனால் இவங்க ஒரு ட்ரைபை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, இவங்க ஒரு ட்ரைபை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி பிரியும். ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் ஹெட்டிரோஜீனியஸ் வித்தின் அண்ட் ஹோமோஜீனியஸ் பிட்வீன் குரூப்ஸ். ஹெட்டிரோஜீனியஸ் வித்தின் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த
இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா மேல் ஃபீமேல் கலந்துருப்பாங்க. ஆனால் வெளியில் எல்லாருமே பார்க்கும்போது ட்ரைப் அப்படின்ற ஒரு குரூப் அவ்வளோதான். ஆனால் குரூப்பில் வந்துட்டோம் அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதுதான் heterogeneous within, homogeneous between groups அப்படின்னு சொல்கிறாங்க. Right? Next question. A sampling technique in which the units are randomly sampled from a population that has been divided into categories. ரொம்ப முக்கியமாக பாருங்க, units in which the units are randomly sampled. Units are randomly sampled and a population that has been divided into categories. The right answer is கண்டிப்பாக simple random இருக்காது, systematic இருக்காது. இது ரெண்டுத்துக்குள்ளே தான். இங்கே என்ன பண்ணுறாங்க, குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இட் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு கேட்டகரிஸ். அதுலேருந்து யூனிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆன்சர் என்னதுக்கு, ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். தெரியுதா, யூனிட்ஸை பிரிச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ரேண்டமாக எடுக்கிறாங்க. தெரியுதா, குரூப்ஸை பிரிச்சுட்டாங்க, அதுலேருந்து யூனிட்ஸை ரேண்டமாக சாம்பிள் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? வெரி குட். ரைட் ஆன்சர் ஸ்ட்ராட்டிஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Will be appropriate for conducting empirico-inductive research. Very good question. Empirico-inductive research அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, this we call it as qualitative research பண்ணுறது தான். நம்ம முதல் ரிசர்ச் கிளாஸில் பார்த்துருந்தோம். குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எல்லாத்தையுமே நம்ம empirico-inductive researchன்னு சொல்லுவோம். ஸோ empirico-inductive researchக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வேணாலும் யூஸ் பண்ணலாம். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எங்கெல்லாம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் யூஸ் பண்ணுறோம் அங்கே நான் ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ரைட் ஆன்சர் எனி ஆஃப் த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ப்ரொசீஜர்ஸ். ரைட், வெரி குட். ஸோ லேர்னர்ஸ், என் கூட சேர்ந்து பேப்பர் 1க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் ஃபார் தி அப்கமிங் நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா unifystudy.com வெப்சைட்குள்ளே போங்க. அங்கே கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் பேப்பர் 1 ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மண்டேலேருந்து நம்ம குவிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். சாட்டர்டேவே ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ குவிக் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் விக்ரஸாக. ப்ளஸ் அதனுடைய சேர்ந்து PYQs ப்ளஸ் அதனுடைய டெஸ்ட்டும் நீங்கள் பர்சனலாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். நம்ம கிளாஸில் குவிக் ரிவிஷனும் PYQஸும் செய்ய போகிறோம். ஸோ இன்னிலேருந்து விக்ரஸாக ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாமே வந்து இங்கிலீஷில் நடக்கும். நான் தான் பேப்பர் 1 கிளாஸ் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா unifystudy.com வெப்சைட் போங்க, கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து 999க்கு உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம். இன்னும் 1 மந்த் தான் எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது 1 மந்த்க்கு June 10th வரைக்கும் நீங்கள் இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம குவிக் ரிவிஷன் அண்ட் PYQs பண்ண போகிறோம். அலாங் வித் தட் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். மார்க் டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் இருக்கும், யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்ரஸ் கொடுக்குறேன். வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டுமே பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே 999 காஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க unifystudy.com வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆக்சஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். லாஸ்ட் கொஸ்டின், ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஃபார் யூ ஆல். Snowball sampling is a process of selecting a sample using what? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கிளாஸ் பற்றின யூஸையும் கொடுங்க, அட் த சேம் டைம் இதுக்கான ஆன்சரையும் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோட நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலும் கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். டில் தென், டாட்டா, பாய்.